சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வேகமாய் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்த போகிறேன் என்று, உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறேன் என்று, நீங்கள் தேசத்தில் தலையாய் நிமிர்ந்து நிற்பீர்கள் என்று உங்களுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்வோமா? ஆனால் வசனத்துக்கும் கர்த்தருடைய சபைக்கும் தேவனுடைய ஊழியத்திற்கும் கீழ்ப்படுகிறவர்களின் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் பலிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கேடகம், நமக்குத்தான் தேவன் கேடகமாய் இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தில், அநேகருடைய வாழ்க்கையிலே சத்ரு குடிகொண்டிருக்கிறான். சத்ருடைய கூட்டம் குடிகொண்டிருக்கிறது. சத்ருடைய கிரியைகள் குடிகொண்டிருக்கிறது. ஆனால் தாவீதை போல் நாம் சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கிறார், என்னை சூழ்ந்திருக்கிறார். எத்தனை பேரால சொல்ல முடியும்? பேய் ஜபம் இல்லாத வீடு பேய் வீடு. அவர்கள் பேலியாளின் பிள்ளைகள். எத்தனை வசனங்கள் வீட்டில் தொங்கவிட்டாலும் அவர்கள் சத்துருடைய பிள்ளைகள். ஆண்டவரை சூழ்ந்திருக்கிற, கர்த்தருடைய கிருபை சூழ்ந்திருக்கிற, கர்த்தருடைய வசனம் சூழ்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தான் கர்த்தர் கேடகமாக இருப்பார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பலிக்கும். ஆண்டவர் லேட்டானாலும் தாமதித்தாலும், சில நேரத்தில் வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும், ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் தலையை உயர்த்தி தேசத்திலே நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்மை பார்த்து சிலர் ஏளனமாக பேசலாம், ஏளனமாய் சிரிக்கலாம். ஒருவேளை இந்த பூனையுடைய கதை உங்களுக்கு தெரியும். பூனை கண் முடிச்சுன்னா பூலோகமே என்ன செய்யும்? இருண்டு போயிட்டு நினைப்போம். நிறைய பேருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு அப்படித்தான். அவர்கள் அடுத்தவர்களை பார்த்து, மற்றவர்களை பார்த்து, இன்னொருவரை பார்த்து, நம்ம இல்லை என்றால் ஒன்றும் இல்லை, நாம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை, இப்படி நம்மை அவர்கள் ஏளனமாய் பார்ப்பதும், நம்மை பரிகாசம் செய்வதும், நம்முடைய நம்பிக்கையை அற்று நம்முடைய நம்பிக்கைகளை துர்பிரயோஜனம் படுத்தி அவர்கள் ஏளனம் செய்கின்ற ஒரு பெரிய கூட்டம் நமக்கு விரோதமாக எழும்பும். ஆனால் ஒன்றை தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கிறார்.